அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மீனராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறாத ஆசையாக இருந்தால் அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் நிறைய விதமான நற்பலன்கள் இவர்களிடம் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றமால் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது, என்ன விஷயங்கள்லாம் ஆபத்து தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது, அந்த ஆபத்திலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முதற்கொண்டு தெளிவாக இவர்களிடம் ஃபோன் மூலியமாகவே சிறந்த முறையில் தகவல் சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க கிட்ட நிறைய பிரபலமானவங்க கூட, ஆக்டர்ஸ் கூட பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மறக்காமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால புருஷனுக்கு 12வது ராசியாக மீன ராசி சொல்லப்படுது. இதன் பாகை 330 முதல் 360 வரை இருக்குது. இது ஒரு நீர் ராசியாக சொல்லப்படுது. உபய ராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசியாகவும் சொல்லப்படுது. மேலும் இரட்டை மீனின் வடிவத்தை உடையது தான் இந்த மீன ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும் அடங்கி இருக்கு. மேலும் இந்த ராசிக்காரங்க உண்மையானவர்களாகவும் வீரராகவும் இருப்பாங்க. செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. தர்மம் செய்யும் எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிக அளவில் கொண்ட பண்பாளர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இவர்களும் கூட. பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்க, நுட்பமானவங்க, அன்பு, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற குணங்களை உடையவங்க. பண்டைய ஆன்மீக நூல்களை படிக்க விருப்பமுடையவர்களாகவும் இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க, மதப்பற்று உடையவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பின்ன அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல் இவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் திங்கள், வியாழன், செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமையாக இருக்குது. வெண்மை, மஞ்சள், சிவப்பு போன்ற நிறங்களும், சித்திரை, பங்குனி, ஆடி, கார்த்திகை போன்ற தமிழ் மாதங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஆகஸ்ட் மாதமானது மீன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்குமோ இல்லையோ, மேலும் மீனராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்கு கிரகங்களின் நிலையில் பார்க்கும்போது தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் கூட கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நிறைய விதமான வளர்ச்சிகளை உங்களால் அடைய முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையிலையும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா சொல்லப்படுகிறது. கடந்த சில மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கவில்லை என்றால் கூட தேவையில்லாத விரயங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது. இடம் மாறுதல் அல்லது வீடு மாறுதல் என்பது மீன ராசியினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை குறைப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமையக்கூடும். மன அழுத்தம் குழப்பம் உள்ளிட்டவை சரியாக தியானம் செய்து மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசினருக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூட ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும். குடும்பத்தாரின் தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருளாதாரமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தொலைதூர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான ஏற்றமான மாதமாக இது உங்களுக்கு கிடையாது. மேலும் காதலிப்பவங்க இன்னும் சில வாரங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதே போல் வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றும் உங்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது மீன ராசியினருக்கு வசிக்கும் இடத்திலிருந்து அல்லது சொந்த ஊரில் இருந்து வெளியூர் அல்லது வேறு மாநிலம் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாதத்தின் பிற்பகுதியில் அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் யோகமான காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைக்கூடும். மேலும் தொழில் ரீதியாக மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் முதலீடு செய்யலாம். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அதிகரிக்கும் போது அதை முதலீடு செய்கிறேன் அல்லது நல்ல லாபம் கிடைக்கும் என்று பங்கு சந்தையில் பணத்தை போடுவது உள்ளிட்டவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லை அப்படின்னா பண இழப்புகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. கிடைக்கும் வருமானத்தை சேமிப்பாக அல்லது நகையாக வாங்குவது ரொம்ப நல்லது. மாதத்தின் கடைசி சில நாட்கள் ஒரு விதமான நெருக்கடிகளை உணர்வீங்க. இந்த காலகட்டத்தில் புதன் வக்ரம் அடைவது உங்களுக்கு குடும்பம் தாயார் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான சங்கடங்களையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும். மேலும் மீன ராசியினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். எந்த உடல் உபாதையாக இருந்தாலுமே உடனடி நீங்கள் மருத்துவரின் அணுகுவது நல்லது. மேலும் ஆகஸ்ட் மாதம் மீன ராசியினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதமாக நிச்சயமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் மற்றும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் இந்த காலகட்டத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றி அன்றைய நாள் ஒரு விரதம், அதாவது காலை வேளை விரதம் இருந்துட்டு தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் இல்லைன்னா மனசில் ஏதாவது பிரச்சனை, அதாவது வெளி வட்டாரங்களில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே குறையும். முக்கியமாக நீங்கள் இந்த மாதத்தில் மாரியம்மனை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.